பில்லி சூனியத்திற்கு எதிராக சட்டம் இயற்ற முடியாது என்று உயர்நீதிமன்றத்தில் கேரள அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சூனியம் மற்றும் மாயமந்திரம் போன்ற மனிதாபிமானமற்ற செயல்களை தடை செய்வதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்கும் முன்மொழிவை கேரள அரசு கைவிட்டுள்ளது. சூனியத்தை தடை செய்ய அரசு சிறப்பு சட்டத்தை உருவாக்குவது குறித்து விளக்கம் அளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை தலைமை நீதிபதி நிதின் ஜம்தார் தலைமையிலான அமர்வு விசாரித்தனர். அப்போது 2023 ஆண்டு ஜூலை 5ஆம் தேதியன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மசோதாவை தொடர வேண்டாம் என்று முடிவெடுக்கப்பட்டதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்ததால் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாக அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் கடந்த 2 நாட்களாக தடை விதித்திருந்தனர். இந்நிலையில் நீர்வரத்து சீரானதால் அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் அருவியில் குளித்து செல்கின்றனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.